வணக்கம். இன்னைக்கு சண்டே காலையில் ஒரு 6:30 மணி இருக்கும். அப்போ தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு போய் சுலைமான் டீ போட்டேன். எனக்கும் கணவருக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு கப்பு போட்டு சுலைமான் டீ எப்படி போடுறதுன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்புறம் தக்காளி சட்னி அரைச்சேன். அது சரி மைக்ரோவேவில் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மைக்ரோவேவ் மீடியமில் 8 நிமிஷம் வச்சா நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. அதோட உப்பு சேர்த்து அரைச்சிட்டு தாளித்து கொட்டினேன். அப்புறம் கம்பு தோசை பண்ணேன். கம்பு தோசை யூஸ்வலாக நான் இட்லி அரிசி தான் கலந்து ஊற வைப்பேன். இந்த வாட்டி பச்சரிசி கலந்து ஊற வச்சேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு லேடி பச்சரிசி கலந்து ஊற வச்சாங்க. அதை ஊற வச்சேன். தோசை ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நல்லா முறுகலாக நல்லா இருந்துச்சு. இனிமேல் எப்போவுமே இதுக்கெல்லாம் பச்சரிசியே யூஸ் பண்ணுவோன்னு நினச்சிட்டேன். லஞ்ச் சிம்பிள் தான். சாதம், நெய், சாம்பார். இது பூசணிக்காய் சாம்பார், அப்புறம் வாழைத்தண்டு கூட்டு, அப்புறம் நெல்லிக்காய் பச்சடி பண்ணேன். அப்புறம் தயிர். அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.